ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா குருभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांची पीठम सर्वजन दिव्यगणामेशं कांची जगद्गुरुं वसते पारगुण सिद्धं ज्ञानं शांतिर्पणं श्री चंद्रशेखर गुरुं प्रणामदान கலிக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம இந்த மகாபெரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு கூட ஒரு வெள்ளக்காரியை கூட்டிட்டு வந்திருக்கான். கூட ஒரு வெள்ளக்காரியை கூட்டிட்டு வந்திருக்கான். மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு அப்பா அம்மா தாய் தந்தையர் வந்தால் ஒரு 3 நாளாக தங்கியிருக்காங்க. பெரியவா வந்து ஒரு தனியாக இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கும்போது இவள் போய் பேசணும் பர்சனலான்னு பார்க்குறா. அதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்காமையே இருக்கிறதுனால அவள் கிளம்பல. அவள் போகமாட்டா போல இருக்கு. எங்கேயோ போகிறா, திருப்பி வந்துடுறா. ஆனால் வரும்போதெல்லாம் பெரியவா வந்து யார் கூடயாவது இருக்கிறதுனால இவள் தனியாக ப்ரைவேட்டாக போய் பேசலான்னா முடியல. அதனால் அப்படி ஓடின்னு இருக்கு. இதை சங்கோஜமாக வேற ஒரு விஷயம் என்ன பண்ணுறது. அப்போ 3வது நாள் 3 நாள் ஆகிடுத்து. 4வது நாள் வந்து பெரியவா வந்து தெரியுமே பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் இருக்காது. அவளை இங்கே கூப்பிடு அப்படின்னார் பெரியவா. அணுக்கு தொண்டரை விட்டு அவள் கிட்டக்க வந்தவொடனே நமஸ்காரம் பண்ணி இருந்தா. சொல்லு நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னார். அவள் வந்து சொன்னான், இல்லை ஒரு சங்கோஜமாக இருந்தது பெரியவா கிட்ட வந்து நேராக பேசணும்னு, அதனால தான் வந்து கொஞ்சம் பார்த்துருந்தோம் எப்படி பேசுறதுன்னு தெரியும். சரி, பிள்ளை எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் பெரியவா. அமெரிக்காவில் இருக்கான் அப்படின்னு அவள் பதில் சொன்னான். சரி, என்ன வேலை செய்கிறான் அப்படின்னா அவள் சொன்னான், அமெரிக்காவில் இந்த மாதிரி கம்பெனியில், இந்த இடத்துல, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கான். எல்லாத்தையும் ஒப்பிச்சா. எல்லாத்தையும் பெரியவாளுக்கு தெரியுமே பரமேஸ்வரன் தானே கூப்பிட்ருக்காரு. அதெல்லாம் சொல்லிவிட்டு அழ ஆரம்பிச்சா. வா என்ன அழறேல் அப்படின்னு கேட்டார் பெரியவா. இல்லை, இப்போ அமெரிக்காலேருந்து வரும்போது ஒரு வெள்ளைக்காரியை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னாரு. பெரியவா வந்து ஷாக் ஆகலை. ஏன்னா பெரியவா வந்து அதுக்கு தெரியும் அது ஒன்றும் விஷயம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே பெரியவா என்ன அப்படின்னா, சரி அதுதான் கவலையா அப்படின்னாரு. அவள் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாம. சரி என்னதான் சொல்கிறான் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா. பெரியவா வந்து போட்டு பார்க்குறார். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா. இல்லை அதெல்லாம் அப்படி தெரியல, அந்த மாதிரியும் புரியலை எங்களுக்கு. ஆனால் அவளுக்கு ஏதோ வேதாந்தம் அதை பற்றிலாம் ஏதோ இருக்கான். மெடிடேஷன் வேதாந்தம் அதை பற்றிலாம் ஏதோ இருக்குது. அவளுக்கு ஏதோ படிக்கிறானா. அது விஷயமா இங்கே வந்து எங்கேயோ போய் அங்கே போகணும், அதுக்காக விஷயமா இங்கே ஏதோ ரிசர்ச் ஏதோ வந்திருக்கேன்னு சொல்கிறானா. எங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் எனக்கு பயமாகவும் தான் இருக்குது. பிள்ளைக்கிட்ட நேரடியாக அதை கேட்கறதுக்கும் எங்களால் முடியல. இங்கே ஒரு 3 நாள் பெரியவா கிட்டே பரமேஸ்வரன்கிட்டே பேச முடியாமல் ஒதுங்கி இருக்கா அப்படின்னா இவ்வளோ சங்கோஜப்படுருவா. பிள்ளைக்கிட்ட நேரடியாக கேட்டுருவாளா யாரா அந்த பொம்பளை அப்படின்னு. அதனால தான் தெரியுது, பெரியவாளுக்கு தெரியுது. இப்போ எல்லாம் விஷயம் புரிஞ்சிருது. பெரியவா உடனே சொன்னால், அவ்வளோதானே, ஒன்றுமில்லை, கவலைப்படாத. கேரளாவில் ஒரு ஆசிரமம் இருக்குது. நான் இந்த மடத்தில் மேனேஜர்கிட்ட போய் சொல்லு, அவள் கொடுப்பா. அந்த ஆசிரமத்துக்கு என்ன பண்ண, இவனை உங்கள் பிள்ளைய அந்த வெள்ளைக்காரியை கூட்டிகிட்டு போக சொல்லு, அவனே போகட்டும். அப்படின்னா என்ன இதுலேருந்து தெரியுறதுன்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. அவன் தனியாக 2 பேரும் போகட்டும்ட்டாட. அதனால் பெரியவா சொல்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. அவனே கூட்டுன்னு போகட்டும். கூட்டுன்னு போய் அந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு அவன் வந்துட்டான். அந்த ஆசிரமத்தில் அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டார் பெரியவா. போனால் பெரியவா நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவள் கிளம்பி. இப்போ கொஞ்சம் அவளுக்கு பாரம் இறங்கினா மேலே வந்தது. பெரியவா சொல்கிறாளே, அவளை கூட்டின்னு போய் அவன் கேரளாவில் இருக்க ஆசிரமத்தில் விட்டுட்டு வரட்டும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிடுது. கல்யாணம் இதெல்லாம் இல்லை. அவள் வந்தால் அட்ரஸை வாங்கிண்டா.
வாங்கிட்டு டீட்டெயில்ஸோட கிளம்பி அங்கே போய் யாரை பார்க்கணும், இன்னும் யார் அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் பெர்சன் கேரளாவில் அந்த ஆசிரமத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். பிள்ளை வந்து அவன் ஏதோ வேலை பண்ணிகிட்டே இருந்தான் கம்ப்யூட்டரில். இந்த வெள்ளைக்காரியும் ஏதோ பார்த்துட்டு அவன் ஏதோ அவங்க உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. இவன் போன உடனே தமிழ் பேசுகிறது அவளுக்கு கேட்காது, புரியாது அவளுக்கு. ஸோ சொன்னால் நாங்கள் வந்து மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்டா அப்படின்னு. அப்படியா? ஆமாம், நான் வந்து பெரியவா கிட்ட அப்படியே பேசும்போது பேச்சு வந்தது, இப்போ வந்திருக்காளே இதை பற்றியும் சொன்னோம் நாங்கள், அந்த விஷயம் ஏதோ வேதாந்தம் அது. அப்புறம் என்ன சொன்னால் பெரியவா அப்படின்னு கேட்டேன். பெரியவா வந்து இந்த மாதிரி ஒரு கேரளாவில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அந்த ஆசிரமத்தில் போனால் அவளுக்கு என்ன விஷயம் வந்திருக்காளோ, பெரியவா பெரிய பரமேஸ்வரன் இல்லைடா, அவர் எல்லாமே தெரியும் அவருக்கு, எதுக்காக வந்திருக்கா, இவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பெரியவாளுக்கே தெரிஞ்சு போயிருக்கு. அதனால் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டார் அவர். அங்கே போனால் இவளுக்கு என்ன தேவையோ எல்லாம் அங்கே கிடைக்கும். அங்கே இருந்த எல்லாமே அங்கே முடிச்சுட்டு அவள் போயிடலாம், ஊருக்கு கிளம்பி அங்கேருந்து அமெரிக்கா கிளம்பி போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது அவளுக்கு. நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நான் பையன் அப்பாடான்னு இருந்தது இவளுக்கு. நான் எங்கே போய் தேடுறது, யாரை போய் கேட்டால் இந்த விஷயம் தெரியும், இவ்வளோ கேட்டுருக்கா, நானும் கூட்டின்னு வந்துட்டேன், இங்கே போய் யாரை போய் பார்க்குறதுன்னு தெரில. நீ நல்ல காலம், நீங்கள் 2 பேரும் பெரியவாடை போய் பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுன்னு வந்திருக்கீங்க, நல்லதாக போச்சு, அங்கேயே போயிடுறோம் அப்படின்னு. இப்போ அட்ரஸை கொடுன்னு வாங்கிட்டான். அவ்வளோதான், அவன் போனான், அவளை கூட்டின்னு போய் அங்கே ஆசிரமத்தில் விட்டான். கேரளாவில் வந்தான், திருப்பி வந்து அவன் கிளம்பி அவன் பாட்டுக்கு அவன் அமெரிக்காவுக்கு அவன் போகிற மாதிரி போனான். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவனுக்கு கல்யாணமும் ஒழுங்காக ஆச்சு அப்படின்னா. பெரியவா அப்படியே பரமேஸ்வரனுக்கு எல்லாமே தெரியுமே, இவன் கரெக்ட் ரூட்டில் போகிறானா ராங் ரூட்டில் போகிறானா எல்லாமே பரமேஸ்வரன் தானே நடத்துகிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதமே சரணம், மகாபெரிய பாதமே சரணம்.